ஆளுக்கு ஒரு அறிவியல் தமிழ் நூலையாவது எடுத்து புரட்டி ஒரு குறைந்தது 4 புத்தகத்தையாவது படித்து பாருங்கள். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் மனைவி முஸ்தபா போன்றோரினுடைய வாழ்வில் நிறைய இருக்கிறது. அவரினுடைய நினைவுகளை இந்த நேரத்தில் போற்றி புகழ்ந்து இந்த அறிவியல் கருத்தரங்கை தொடங்கி வைப்பது நான் மகிழ்ச்சி. மனைவி முஸ்தபா பத்தி இவ்வளவு பெருமைகள் நிறைய விஷயங்கள்லாம் பேசுனீங்க. மாணவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடத்திட்டங்கள்ல மனைவி முஸ்தபா பத்தி இப்ப என்ன கண்டென்ட் இருக்கு, அந்த அளவுக்கு இல்லைங்கிற ஒரு குறை இருக்கு. இதை எப்படி சரி செய்யணும்? தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் 3ஆம் வகுப்பிற்கு 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டத்தை உருவாக்கி கையில கொடுத்துட்டோம். அடுத்த மற்ற வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் உருவாக்குறோம். இதை கரிக்குலம் கமிட்டின்னு சொல்லுவோம். இந்த பாடத்திட்டத்தினுடைய தலைவர் யார் தெரியுமா? மதிப்பிற்குரிய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை நாம் நியமித்திருக்கிறோம். இப்ப இதுலயே உங்களுக்கு தெரியும் அறிவியல் தமிழ் மீது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய இந்த அரசு எத்தனை பெரிய ஒரு மதிப்பு வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அறிவியலுக்கு புறம்பானங்களுக்கோ சம்பவங்களுக்கோ நாம முன்னுரிமை தரக்கூடாது என்பதை நான் வாய்மொழி உத்தரவாகவும் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பேட்டியிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலுமே சரி, எதெல்லாம் அறிவியலுக்கு ஒத்து வருகிறதோ அது மட்டுமே எங்களுடைய குழந்தைக்கு சென்று சேர வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுறோம். நான் கேட்டது மனைவி முஸ்தபாவுடைய கருத்துக்களை, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சாதனைகளை மாணவர்களுக்கு கொண்டு போறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா அதான் சொல்றேன். கரிக்குலம் கமிட்டி என்பது அவர்கள் ஆய்வு செய்து எதை வைக்க வேண்டும் என்று சீராய்வு செய்து மறு ஆய்வு செய்து இறுதியில் சொல்லுவாங்க. இல்ல அதாங்க, அது ஒரு கமிட்டி அப்புறம் இதுக்கு போட்டிருக்கிறேன். கமிட்டியை போட்டு எல்லாத்தையும் முடிவு நானே சொல்ற அரசியல்வாதி நான் கிடையாது. கட்டாயமாக என்னுடைய ஆசையும் அது அதில் மாற்று கருத்தையே கிடையாது. இல்லைன்னா இப்ப அண்ணனே சொன்னார்ல, நான் விரும்பி வாஞ்சையோடு நான் அமெரிக்கால இருந்து வந்த உடனே நான் விரும்பி முதல்ல கலந்துக்கிற கூட்டமே இதுதான். அதுதான் என்னுடைய ஆசையும். அது அண்ணனுக்கும் தெரியும், அவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உமாக்கும் தெரியும். அதனால கரிக்குலம் கமிட்டி மூலமாக அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொருத்தரா அதாவது நிறைய எக்ஸிபிஷன் நடக்கும். குறிப்பா அறிவியல் கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி தான் நடந்துட்டு விளையாட்டு பல்வேறு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த தமிழ் வளர்ச்சிக்காக இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த குழந்தைகளை படிச்சு அவங்களுடைய கண்டுபிடி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறதுக்கான கண்காட்சி மாதிரி நல்ல யோசனை. ஏற்கனவே நடைபெறக்கூடிய புத்தக திருவிழால அறிவியல் அற்புதங்கள், அறிவியல் அதிசயங்கள், அறிவியல் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் நாங்கள் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த அறிவியலுக்காகவே ஒரு சயின்டிபிக் எக்ஸ்போ நடத்தக்கூடியது ஒரு நல்ல யோசனை தான். அதை நாம கலந்தாலோசித்து ஏற்கனவே நடக்கக்கூடிய புத்தக திருவிழா அதற்கென்று ஒரு தனி அரங்கு கூட அமைத்து நம்ம முன்னெடுத்து சொல்லலாம். ஏன்னா இதுதான் அடுத்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டி உலகத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, காக்னேட்டிவ் ஏஐ, இன்னும் பல்வேறு வகையான கோடிங் சார்ந்த பல்வேறு வகையான விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அதோடு சேர்த்து நாமும் நம்முடைய குழந்தைகளை அதற்கு தயார் செய்வதற்காக இதை போன்ற அறிவியல் முன்னெடுப்புகளை நடத்துவது ஒரு நல்ல விஷயம். கட்டாயமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். கட்டாயமா பதிலளிப்போம், சட்டப்பூர்வமா அதை எதிர்கொள்வோம். சட்டத்தை தாண்டி, நீதிமன்றத்தை தாண்டி மக்கள் மன்றத்தில் நான் அடிக்கடி சொல்வது ஒன்றுதான், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவளாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. அதையும் மீறி யாராவது அப்படி செயற்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறம் ஆய்வு செய்வது என்பது வேறு, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நம்முடைய கட்சி சார்ந்த விஷயங்களை செய்வது என்பது வேறு. எனவே இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். மதிப்பிற்குரிய சட்டத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் பல முறை பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு 4-5 முறை சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய அந்த விஷயத்தை சட்ட ரீதியாக நாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம்.